நகையை திரும்ப கொடுத்தா அதுதான் அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அர்த்தம். அந்த நகை மேல ஆசைப்படுறதுதான் அசிங்கம். உனக்குதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்ப அதை நான் வச்சுக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, அதுல நமக்கு எந்த உரிமையும் இல்லக்கா. மா, இந்த நகையெல்லாம் திருப்பி குடுக்கலன்னா எங்களை தப்பா பேசுவாங்கம்மா. பொண்ணை குடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க குடுக்கல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அக்கா, அதை நீங்க கொடுத்துட்டு போங்க. ஏய் தேவி, அடுத்தவங்க நகை நமக்கு எதுக்குமா? அதை கழட்டி கொடுத்துருமா. அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, இப்ப நீங்க மோதிரத்தை கழட்ட போறீங்களா இல்லையா? என்ன 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 மிரட்டுறியா நீ? கழட்ட முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. மீனாட்சி, 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 என்னாச்சு? ஐயோ, அம்மாச்சி கையெல்லாம் வலிக்குது அம்மாச்சி. கைய உடைச்சிட்டா அம்மாச்சி. ஐயோ, கை உடைச்சிட்டாளா? ஏய் ராட்சசி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பேத்தி வரல புடிச்சு உடைச்சு வச்சிருக்க. முதல்ல இவ கைய பிடிச்சு உடைக்கணும். அப்பத்தா டேய் பாண்டி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரியாம கத்திக்கிட்டு இருக்கா? என்னடா தெரியணும்? என் பேத்தி வரல முறுக்கி வச்சிருக்கா. அவ்வளவு கொழுப்பாயிடுச்சா உனக்கு? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். யார் ஆசைப்பட்டா? அந்த வீட்ல மீனாட்சிக்கு போட்ட நகையெல்லாம் திரும்ப கொடுக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். தேவி அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டா, அதனாலதான் மீனாட்சி. அதுக்கு என் பேத்தி கைய புடிச்சு உடப்பாள இவ. அம்மா மன்னிச்சிருங்க, அப்படிலாம் அவ செய்யல. மோதிரத்தை எடுக்கணும்னு பார்த்தா, அவ்வளவுதான். இதான் வாங்குற லட்சணமா? டேய், தேவி என்னத்துக்கு முதல்ல அதை எடுக்கணும்? அது அடுத்த வீட்டு பொருள். மீனாட்சிக்காக அவங்க கொடுத்தது, இப்போ திரும்ப கொடுத்துதானே ஆகணும். ஓஹோ, அவங்க கொடுத்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவியோ? ஏன் சுமதி, உன் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க. உன் பொண்ண அவங்களுக்கு கொடுப்பேன்னு தானே அதையெல்லாம் செஞ்சாங்க. நீ உயிர் பொழைச்சதே அவங்களாலதான். இப்ப இந்த கல்யாணம் நடக்கல, அந்த காசெல்லாம் உங்களால திரும்ப கொடுத்துட முடியுமா? அந்த பணத்தை நான் ஒரு நாள் கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன். எப்படிமா கொடுப்ப? ஐயா, காஃபிங்க ஐயா. அம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வா தேனு. மா, எப்படியும் ஆதி வீட்டுல ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, அதனால நீ இங்கே இருமா, நான் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல தேனு, அது தப்பு. நானும் வரேன். அவங்க என்ன பேசினாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, தாங்கிக்கிறேன். வா, நானும் வரேன். மா வான்னு சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. வா, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வா. ஐயா, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க ஐயா. கெஸ்டா? யாரு? நம்ம ஆதி தம்பிக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்கல்ல, அவங்க வீட்ல இருந்தாங்க ஐயா வராங்க. அட பாவி, இன்னும் உயிரோட இருக்கியா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? என்னம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். பொண்டாட்டி புள்ளைங்களை நட்டாத்துல விட்டுட்டு போன ஒரு கோழை. சுமதி, இரு, கொஞ்சம் பொறுமையா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாமா, என்ன மாமா, இவங்க உங்களுக்கு தெரியுமா? இவங்க மீனாட்சியோட அம்மா. இவங்க ஏன் உங்களை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்காங்க? சுமதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாத.
நீ என்கிட்ட பேச வரியா? ஆ? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற? சொல்லு சொல்லு, ஏன் இப்படி பண்ண? விடு சுமதி. ஆண்டி ஆண்டி என்னையும் சுமதி. என் பிள்ளைங்களையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டேன். ஆ, உன்னால நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க வாழ்க்கையில ஒன்னாலதான் கஷ்டம். ஒன்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் நானும் என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? இவர் என்னோட ஹஸ்பண்ட். இவரா? உங்க ஹஸ்பண்டா? சீ! அப்போ என் கழுத்துல இருக்கிற தாலி யாரு யாரு கட்டினாங்க? இந்த குழந்தைங்களுக்கு அப்பா யாரு? சொல்லுங்க. என்னமா சொல்ற? அப்ப என்னால தேனு தேனு உனக்கு தெரியலையா? பாரு, நல்லா பாரு, இந்த முகத்தை நல்லா பாரு. நம்மள நட்டாத்துல விட்டுட்டு போனாரே, அதான் உங்க அப்பண்டி. ஆண்டி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க யாரையோ தப்பா நினைச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல. நீங்கதான் இவரை சரியா புரிஞ்சுக்கல. இந்த ஆளு ஒரு மோசமான குடிகாரன்.